கடந்த 2 நாட்களில் தங்கம் வெள்ளி பெரும் சரிவை சந்தித்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை 1 சவரன் தங்கம் 1,34,000ஆகவும் 1 கிலோ வெள்ளி 4,25,000ஆகவும் உச்சம் தொட்டது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 15,200 ரூபாயும் வெள்ளி கிலோவுக்கு 1,05,000 ரூபாயும் சரிந்துள்ளது. இந்த சரிவுக்கு முக்கியமாக 2 காரணங்கள் கூறப்படுகின்றன. அமெரிக்க ரிசர்வ் வங்கியின் புதிய தலைவராக ட்ரம்ப் தனக்கு நெருக்கமான பொருளாதார நிபுணர் கெவின் வாஷினை பரிந்துரைத்தார். ட்ரம்பின் ஆதரவாளரான கெவின் வாஷ் டாலர் மதிப்பை உயர்த்த தீவிர நடவடிக்கை மேற்கொள்வார் என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. இதன் எதிரொலியாக தங்கம் வெள்ளியின் விலையில் சரிவு ஏற்பட்டதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். அதேபோல தங்கம் வெள்ளி வரலாறு காணாத உச்சத்தை எட்டிய நிலையில் அதன் மூலமான லாபத்தை உறுதி செய்வதற்காக முதலீட்டாளர்கள் அவற்றை சிறிதளவு விற்கத் தொடங்கியதும் விலை குறைவுக்கு காரணமாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜய் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார் என தமிழ்நாட்டிற்கான பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பிடிஐ செய்தி முகமைக்கு அவர் அளித்துள்ள நேர்காணலில் ரசிகர் பட்டாளத்தை வைத்திருப்பதும் அதை வாக்குகளாக மாற்றுவதும் முற்றிலும் வேறுபட்ட விஷயம் என தெரிவித்தார். திமுகவின் வாக்குகளை சிறிய அளவில் விஜய் பிரிக்கக்கூடும் என கூறிய அவர் அதற்கு மேல் பெரிய தாக்கத்தை அவர் ஏற்படுத்துவார் என கருதவில்லை எனவும் கூறினார். விஜயை என்டிஏவுக்கு கொண்டுவரும் எண்ணம் பாஜகவுக்கு இல்லையா என்ற கேள்விக்கு தனக்கு தெரிந்தவரை அது பற்றி எந்த பேச்சுவார்த்தையும் தாங்கள் நடத்தவில்லை எனவும் பியூஷ் கோயல் பதிலளித்துள்ளார். முதல்வராவதற்கு முன்பு எம்ஜிஆர் பல ஆண்டுகளாக பொது வாழ்வில் இருந்ததாகவும் ஜெயலலிதா எம்ஜிஆரின் வழிகாட்டுதலில் செயல்பட்டதாகவும் கூறிய பியூஷ் கோயல் கமல்ஹாசன் போன்ற நட்சத்திரங்கள் ஏவப்படாத ராக்கெட்டுகளாக மாறிவிட்டதாகவும் கூறினார். மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். அமெரிக்க வரி நெருக்கடி, சர்வதேச அளவில் போர் பதற்றங்கள், ரூபாய் மதிப்பு சரிவு உள்ளிட்ட சவால்களுக்கு மத்தியில் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. தனிநபர்களுக்கு வருமான வரி சலுகைகள், வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் விலைவாசி குறைப்பிற்குமான நடவடிக்கைகள், தொழில்துறை வளர்ச்சிக்கு ஊக்கம் என பல்வேறு அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்கப்படுகின்றன. மத்திய பட்ஜெட்டை அதிக முறை தாக்கல் செய்த 2வது நிதியமைச்சர் என்ற பெருமையை நிர்மலா சீதாராமன் பெறவுள்ளார். மொரார்ஜி தேசாய் 10 முறை பட்ஜெட் சமர்ப்பித்து முதலிடத்தில் இருக்கும் நிலையில் ப. சிதம்பரம் 9 பட்ஜெட்டுகளோடு 2ஆம் இடத்தில் உள்ளார். நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே 8 பட்ஜெட்டுகளை அளித்திருக்கும் நிலையில் தற்போது தொடர்ச்சியாக 9வது பட்ஜெட்டை வெளியிடவுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 7,600 ரூபாய் சரிந்துள்ளது. அதன்படி ஒரு சவரன் தங்கம் 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் கிராமுக்கு 950 ரூபாய் குறைந்து 14,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர் ஏற்றத்தில் இருந்து வந்த வெள்ளி நேற்று ஒரே நாளில் அதிரடியாக கிலோவுக்கு 85,000 ரூபாய் சரிந்துள்ளது. வெள்ளிக்கிழமை 1 கிலோ வெள்ளி 4,05,000 ரூபாய்க்கு விற்பனையாகி வந்த நிலையில் நேற்று 3,20,000 ரூபாயாக குறைந்து விற்பனையாகிறது. காலையில் கிலோவுக்கு 55,000 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 30,000 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் வெள்ளி 85 ரூபாய் குறைந்து 320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் கானாடு காத்தானில் சுமார் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வேளாண் கல்லூரியையும் ஆராய்ச்சி நிலையத்தையும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல்வர் ஸ்டாலினுக்கு கல்லூரி மாணவ மாணவிகள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். இதனையடுத்து காரைக்குடி கழனிவாசல் பகுதியில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அரசு சட்டக் கல்லூரியையும் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டை விமர்சிக்கும் ஆளுநர் RN ரவி மத்திய அரசை கேள்வி கேட்க வேண்டும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். காரைக்குடியில் 2,560 கோடி ரூபாய் மதிப்பிலான 49 முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடக்கி வைத்த முதல்வர் ஸ்டாலின் அதன் பிறகு உரையாற்றினார். அதில் ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டை விமர்சிக்கும் அதே வேளையில் மத்திய அரசின் அறிக்கை பாராட்டுகிறது என குறிப்பிட்டதோடு பொருளாதார ஆய்வறிக்கையை ஆளுநரும் பிரதமரும் படிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க முடியாதவர் எடப்பாடி கே. பழனிசாமி என முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த முதல்வர் ஸ்டாலின் சுமார் 13 கோடி ரூபாய் மதிப்பிலான 28 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். நிகழ்வில் உரையாற்றிய முதல்வர் கொடுத்த எந்த வாக்குறுதியையும் அதிமுக நிறைவேற்றியது இல்லை என குற்றம் சாட்டியதோடு தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார்.
இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான சட்டமன்ற கூட்டத்தொடர் பிப்ரவரி 20ஆம் தேதி கூட்டப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த கூட்டத்தொடரில் 2026-27ஆம் ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்யப்படும். முக்கியமான நிதி ஒதுக்கீடுகளுடன் கூடிய பட்ஜெட்டாகவே இது இருக்கும். முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் தலைகுனிந்து நிற்பதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஹிட்லர், முசோலினி, நீரோ போன்ற கொடுங்கோல் மன்னர்களின் மொத்த உருவமாக முதல்வர் ஸ்டாலினை தமிழக மக்கள் பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். 56 மாத திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக குறிப்பிட்டுள்ள பழனிசாமி, பெண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக ஒப்பந்தத்தை சாத்தியப்படுத்திய பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசுக்கு நன்றி என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சமீபத்தில் கையெழுத்தான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ஈரோடு, திருப்பூர், கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சார்ந்த வர்த்தக மற்றும் தொழில் பிரதிநிதிகள் தன்னை தொடர்பு கொண்டு பேசியதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கூட்டணியிலிருந்து காங்கிரஸை பிரித்துவிட வேண்டும் என்ற எடப்பாடி பழனிசாமியின் கனவு ஒருபோதும் பலிக்காது என அக்கட்சியின் தமிழக கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில், தொடர்ந்து முயற்சி செய்து வரும் எடப்பாடி பழனிசாமி தேர்தல்களில் தோல்வியை மட்டுமே சந்திப்பதாக விமர்சித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்துடன் காங்கிரஸ் தரப்பிலிருந்து யாரும் கூட்டணிக்காக பேசியதில்லை என்று அக்கட்சியின் தமிழக கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிப்ரவரி இறுதியில் ராகுல், பிரியங்கா ஆகியோர் தமிழக வருகை தர இருப்பதாகவும் தேர்தலை ஒட்டி 3 மாநாடுகள் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் கூறினார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாவேக தேர்தல் பிரச்சார மாநில சட்ட பாதுகாப்பு குழுவை அக்கட்சித் தலைவர் விஜய் அமைத்துள்ளார். தாவேக இணை பொதுச் செயலர் CTR நிர்மல்குமார், பொருளாளர் வெங்கடரமணன் உள்ளிட்ட 31 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக விஜய் அறிவித்துள்ளார். தாவேக தலைவர் விஜய் பிப்ரவரி 2வது வாரத்தில் வேலூர் மாவட்ட மக்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடைபெறவுள்ள இந்த மக்கள் சந்திப்புக்காக தாவேகவினர் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து முடிவு செய்யவில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழகம், புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் நேர்காணல் தொடங்கியது. தைலாபுரத்தில் நடந்த நேர்காணலின் போது பாமகவின் ராமதாஸ் அணியைச் சேர்ந்த அக்கட்சியின் கௌரவ தலைவர் GK மணி, செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி ஆகியோர் உடனிருந்தனர். கூட்டணி அமைப்பதில் ராமதாசுக்கு எந்த சிக்கலும் இல்லை என பாமக தலைவர் கௌரவ தலைவர் GK மணி தெரிவித்திருக்கிறார். வெற்றி கூட்டணியை கண்டறிவதை தவிர எங்களுக்கு வேறு எந்த சிக்கலும் இல்லை என கூறினார். தமிழக அரசின் மீதான 6 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டுகள் கற்பனை என முதல்வர் கூறுவது நகைமுரணின் உச்சமாக இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சியில் ஊழல் செய்தவர்களை மட்டுமின்றி பிற கட்சிகளில் ஊழல் செய்தவர்களை கட்சியில் சேர்த்து அவர்களையும் காப்பாற்றுவதில் திமுகவுக்கு இணை யாரும் இல்லை என கூறியுள்ளார். தாவேக தலைவர் விஜய்க்கு ரோல் மாடல் யார் என நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம், எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி ஆகியோரை தனது ரோல் மாடல் என விஜய் கூறியது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த சீமான், கொள்கை தலைவர்கள் என விஜய் கூறும் 5வரும் அவருக்கு ரோல் மாடல் இல்லையா என கேள்வி எழுப்பினார். பாமகவுக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கி அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியதை எதிர்த்து நிறுவனர் ராமதாஸ் தாக்கல் செய்த வழக்கு பிப்ரவரி 2ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது. அன்புமணியின் பதவிக்காலம் கடந்த மே மாதமே முடிந்துவிட்டதாகவும் அவர் போலி ஆவணங்களை தாக்கல் செய்து சட்டவிரோதமாக கூட்டங்களை நடத்தி வருவதாகவும் மனுவில் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதல் பெண் துணை முதல்வராக மறைந்த அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா பவார் பதவியேற்றுக் கொண்டார். மும்பையில் அமைந்துள்ள லோக் பவனில் சுனேத்ரா பவார் துணை முதல்வராக பொறுப்பேற்றார். அவருக்கு மகாராஷ்டிரா ஆளுநர் ஆச்சாரியா தேவரட் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ், துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சரத் பவார் மற்றும் சுப்ரியா சுலே ஆகிய இருவரும் இந்நிகழ்வில் பங்கேற்காதது பேசுபொருளாகியுள்ளது.
மகாராஷ்டிராவில் அமைச்சரவை மாற்றத்தை தொடர்ந்து துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ள சுனித்ரா பவாருக்கு முக்கிய துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மறைந்த முன்னாள் துணை முதல்வர் அஜித் பவார் கவனித்து வந்த 4 துறைகளில் 3 துறைகள் சுனித்ரா பவாரிடம் வழங்கப்பட்டுள்ளன. அவருக்கு மாநில கலால் வரித்துறை, விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை, சிறுபான்மையினர் நலன் மற்றும் வக்ஃபு வாரியம் ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இன்று முதல் சிகரெட் மற்றும் புகையிலைப் பொருட்கள் மீதான புதிய வரி விதிப்பு நடைமுறைக்கு வருகிறது. அதன்படி சிகரெட் நீளத்தை பொறுத்து ஒரு சிகரெட்டுக்கு ₹2 முதல் ₹8.50 வரை விலை உயர உள்ளது. இவற்றின் மீதான ஜிஎஸ்டி கடந்த ஆண்டு 28% 40% உயர்த்தப்பட்டது. பான் மசாலா மீதான வரி 40%, ஜிஎஸ்டி மற்றும் கூடுதல் செஸ் வரிகளோடு சேர்த்து ஒட்டுமொத்தமாக 88% என்ற அளவில் தொடரும். நாட்டிலேயே ஊழல் மிகுந்த அரசாக மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியின் அரசு இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அமித்ஷா பாஜக நிர்வாகிகளின் கூட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசு அனுப்பும் திட்டங்கள், நிதிகள் மேற்கு வங்க மக்களை உரிய முறையில் சென்றடைவது இல்லை என குற்றம் சாட்டினார். மத்திய அரசின் ஐஜி அந்தஸ்திலான பதவிகளுக்கு தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றால் ஐபிஎஸ் அதிகாரிகள் மத்திய அரசு பணியில் முன் அனுபவம் பெற்றிருப்பது கட்டாயம் என்ற புதிய விதியை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது. மத்திய அரசில் ஐஜி அல்லது அதற்கு இணையான உயர் பதவிகளை பெற வேண்டுமானால் அதற்கு முன்னதாக மத்திய அரசின் கீழ் எஸ்பி அல்லது டிஐஜி அந்தஸ்தில் குறைந்தது 2 ஆண்டுகள் பணியாற்றியிருக்க வேண்டியது கட்டாயம் என கூறப்பட்டுள்ளது. மும்பை, டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் உள்ள 12 கிரிக்கெட் மைதான நிர்வாகங்களுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் தலா ₹5,000 அபராதம் விதித்துள்ளது. மைதானத்தை பராமரிக்க தண்ணீரை முறையாக பயன்படுத்தாத குற்றச்சாட்டில் விளக்கம் அளிக்காததற்காக இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ரயில்கள் மோதலை தவிர்க்கும் மிக முக்கிய கவச் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் 472 கிலோமீட்டர் தொலைவுக்கு நிறுவப்பட்டுள்ளது. இதன் மூலம் கவச் தொழில்நுட்ப வசதி கொண்ட ரயில் பாதைகளின் நீளம் 1306 கிலோமீட்டராக அதிகரித்துள்ளதாக ரயில்வே தெரிவித்திருக்கிறது. எனினும் இந்த கவச் வசதி முழுமையும் வடமாநில ரயில் பாதைகளிலேயே நிறுவப்பட்டுள்ளன. கேரள தொழிலதிபர் பெங்களூருவில் தற்கொலை செய்து கொண்டது சர்ச்சையாகியுள்ளது. கான்பிடன்ட் குரூப் தொழிலதிபரான CJ ராய் பெங்களூருவில் தன் அலுவலகத்தில் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு உயிரை மாய்த்துக் கொண்டார். வருமான வரி சோதனை நடந்து கொண்டிருக்கும் போதே அவர் தற்கொலை செய்து கொண்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கேரள பள்ளி மாணவர்களின் கல்விச் சுமையை குறைக்கும் வகையில் 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் 25 விழுக்காடு குறைக்கப்படும் என்று அம்மாநில கல்வித்துறை அமைச்சர் வி. சிவன்குட்டி சனிக்கிழமை அறிவித்தார். மாணவர்கள் எதிர்கொள்ளும் அதிகப்படியான பாடச்சுமை குறித்த புகார்களை கருத்தில் கொண்டு அடுத்த கல்வியாண்டு முதல் இந்த பாடத்திட்ட குறைப்பு அமலுக்கு வரும் என குறிப்பிட்டார். நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 271 ரன்களை குவித்தது. இந்திய அணியின் இஷான் கிஷான் 43 பந்துகளில் 103 ரன்கள் விளாசினார். பின்னர் களமிறங்கிய நியூசிலாந்து அணி 19.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் பறிகொடுத்து 225 ரன்கள் எடுத்து தோல்வியை தழுவியது. விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகளின் பல ஆண்டு கால கோரிக்கையான நந்தன் கால்வாய் திட்டத்துக்காக நிலம் கையகப்படுத்த 42 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. புதிய கால்வாய் மூலம் திருவண்ணாமலை மாவட்டத்தின் 14 ஏரிகள், விழுப்புரம் மாவட்டத்தின் 22 ஏரிகள் உட்பட 58 ஏரிகளில் தண்ணீர் நிரப்பப்பட வேண்டும் என்பதும் விவசாயிகளின் வலியுறுத்தலாக உள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்ததும் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என கூறப்பட்ட நிலையில் தற்போது அதிகரித்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை முனிச்சாலை சந்திப்பில் பொதுமக்களை சந்தித்த செல்லூர் ராஜு அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளின் சாராம்சம் குறித்த நோட்டீஸை விநியோகித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக சொல்வதைத்தான் செய்யும், செய்வதைத்தான் சொல்லும், இனிமேல் அதிமுக சொல்லாததையும் செய்யும் என உறுதியளித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து 2ஆம் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அமைச்சர் ஏவவேலு அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார். மே 11ஆம் தேதி வரை மொத்தம் 100 நாட்களுக்கு தொடர்ந்து தண்ணீர் விநியோகிக்கப்படும்.
தைப்பூசத்தையொட்டி பழனி முருகன் கோயிலில் 2 நாட்களுக்கு பக்தர்கள் கட்டணமின்றி விரைவாக சாமி தரிசனம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தைப்பூசத்திற்காக தமிழகம் முழுவதிலும் இருந்து பழனிக்கு ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். பக்தர்கள் நெரிசலின்றி செல்ல யானை பாதை வழியாக மலை மீது அனுப்பி வைக்கப்படுகின்றனர். கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. மணக்கோலத்தில் காட்சியளித்த முருகப்பெருமானை கண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என விண்ணதிரம் விளக்கமிட்டு வழிபட்டனர். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் கதிர் அறுப்பு திருவிழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு மீனாட்சியம்மன் சொக்கநாதருடன் சிந்தாமணியில் உள்ள கதிர் அறுப்பு மண்டபத்தில் எழுந்தருளினார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டத்தில் உரிய அனுமதி இல்லாத எத்தனை விடுதிகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து அறிக்கை அளிக்க அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விதிமுறை மீறிய சுமார் 920 ஹோம் ஸ்டே விடுதிகளுக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் 76 விடுதிகளுக்கு சீல் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அறிக்கை தாக்கல் செய்தது. அமெரிக்க செனட் சபை அரசு நிர்வாக முடக்கத்தை தவிர்க்கும் இடைக்கால நிதி மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மினியாபோலிஸில் பெடரல் ஏஜென்ட்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பலியான சம்பவத்தால் குடியேற்ற சோதனைகளில் புதிய கட்டுப்பாடுகளை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இதனால் பட்ஜெட் நிறைவேறாமல் முட்டுக்கட்டை உருவான நிலையில் நிர்வாக முடக்கத்தை தவிர்க்க அதிபர் டிரம்ப் எதிர்க்கட்சிகளுடன் ஒரு அரிய உடன்பாட்டை எட்டியுள்ளார். அமெரிக்க மத்திய வங்கியான பெடரல் ரிசர்வ் தலைவராக கெவின் வாஷை நியமிக்க அதிபர் டிரம்ப் பரிந்துரைத்துள்ளார். தற்போதைய தலைவர் ஜெரோம் பவலின் பதவி காலம் மே மாதம் முடிவடைக்கும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே சர்வதேச சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் மிக கடுமையான சரிவை சந்தித்துள்ளன. பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான், பஞ்சாப், கைபர் பக்துன்வா ஆகிய 3 மாகாணங்களில் 24 மணி நேரத்தில் 67 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். பாதுகாப்பு படை மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் 25 ட்ரோன்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி ராணுவம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. அமெரிக்காவில் குடியேற்றத்துறை அதிகாரிகளின் செயல்பாடுகளை கண்டித்து பல்வேறு நகரங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன. வாஷிங்டன், லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ளிட்ட நகரங்களில் நடைபெற்ற போராட்டங்களில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். டிரம்புக்கு எதிராகவும் போராட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பினர். பாகிஸ்தானில் அரசை நடத்த கடன் கேட்டு தானும் ராணுவ தளபதி அசீம் முனிரும் நாடு நாடாக சென்றபோது பெரும் அவமானத்துடன் தலைகுனிந்ததாக பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறியுள்ளார். இஸ்லாமாபாத்தில் தொழிலதிபர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய ஷெபாஸ் ஷெரீப் கடன் கேட்டு வெளிநாட்டிற்கு செல்வது நாட்டின் சுயமரியாதைக்கு இழுக்காக அமைந்ததாக குறிப்பிட்டார். ஜெர்மனியின் மிகப்பெரிய ஏரி பனிப்பொழிவால் உறைந்ததால் சுற்றுலா சேவைகள் முடங்கியிருக்கின்றன. நாட்டின் மிகப்பெரிய ஏரியான மியூரிஸ் கடும் பனிப்பொழிவால் மொத்தமாக உறைந்து காணப்படுகிறது. இதனால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சுற்றுலா கப்பல்கள் பனிப்போர்வை போர்த்தியது போல காட்சி தருகின்றன. இதேபோன்று குரூஸ்பர்க் மாகாணத்தில் உள்ள நீர்நிலைகள் உறைந்ததால் மொத்த நீர்நிலைகளையும் சிறுவர்கள் தங்களது விளையாட்டு மைதானமாக மாற்றி ஐஸ் ஹாக்கி, ஸ்கேட்டிங் விளையாடி வருகின்றனர். வடகொரிய நாட்டின் தலைநகரில் பனிக்கட்டி தளத்தால் ஆன மைதானம் திறக்கப்பட்டிருக்கிறது. இதில் பொதுமக்கள் சறுக்கி விளையாடியும் ஒருவரை ஒருவர் பிடித்து ரயில் போல் சென்றும் விளையாடினர். பனிக்கட்டி தளத்தில் பாதுகாப்பாக சறுக்கி விளையாடுவதற்காகவே பயிற்சி தர நிபுணர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். எப்ஸ்டீன் கோப்புகளில் பிரதமர் மோடி குறித்து இடம்பெற்றுள்ள குறிப்புகளை வெளியுறவுத்துறை அமைச்சகம் நிராகரித்துள்ளது. சிறார் பாலியல் குற்றவாளியான எப்ஸ்டீனின் ஆவணங்கள், புகைப்படங்கள், வீடியோக்கள் உள்ளிட்டவற்றை அமெரிக்க அரசாங்கம் வெளியிட்டு வருகிறது. அதில் ஒரு மின்னஞ்சலில் பிரதமர் மோடி தனது ஆலோசனைப்படி இஸ்ரேல் பயணத்தில் செயல்பட்டதாகவும் அது அமெரிக்க அதிபருக்கு சாதகமாக அமைந்ததாகவும் எப்ஸ்டீன் குறிப்பிட்டுள்ளார். இதை சுட்டிக்காட்டியுள்ள காங்கிரஸ், பிரதமர் மோடிக்கு எப்ஸ்டீனோடு ஆழமான மற்றும் நீண்டகால பிணைப்பு இருந்தது தெளிவாகியுள்ளதாகவும் இது இந்தியாவிற்கு அவமானம் எனவும் கூறியுள்ளார். இது நாட்டின் கண்ணியம் மற்றும் நற்பெயர் சம்பந்தப்பட்டது எனவும் பிரதமர் இது பற்றி பதிலளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம், பிரதமர் மோடி 2017 ஜூலையில் இஸ்ரேல் சென்றார் என்ற உண்மையை தவிர
மின்னஞ்சலில் கூறப்பட்ட மற்றவையெல்லாம் குப்பை போன்ற வதந்திகளை விட அதிகமானது என தெரிவித்துள்ளது. அவற்றை கடுமையாக நிராகரிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் அமைச்சரவை மாற்றத்தை தொடர்ந்து துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ள சுனேத்ரா பவாருக்கு முக்கிய துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மறைந்த முன்னாள் துணை முதல்வர் அஜித் பவார் கவனித்து வந்த 4 துறைகளில் 3 துறைகள் சுனேத்ரா பவாரிடம் வழங்கப்பட்டுள்ளன. அவருக்கு மாநில கலால் வரித்துறை, விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை, சிறுபான்மையினர் நலன் மற்றும் வக்ஃபு வாரியம் ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் அஜித் பவார் வசமிருந்த நிதி மற்றும் திட்டமிடல் துறைகளை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தனது நேரடி கட்டுப்பாட்டில் எடுத்துள்ளார். பிப்ரவரி 23ஆம் தேதி தொடங்கவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரில் 2026-27ஆம் ஆண்டுக்கான மாநில பட்ஜெட்டை முதல்வரை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா செனட் சபை அரசு நிர்வாக முடக்கத்தை தவிர்க்கும் இடைக்கால நிதி மசோதாவிற்கு ஒப்புதல் கொடுத்துள்ளது. மினியாபோலிஸில் பெடரல் ஏஜென்ட்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பலியான சம்பவத்தால் குடியேற்ற சோதனைகளில் புதிய கட்டுப்பாடுகளை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இதனால் பட்ஜெட் நிறைவேறாமல் முட்டுக்கட்டை உருவான நிலையில் நிர்வாக முடக்கத்தை தவிர்க்க ட்ரம்ப் எதிர்க்கட்சிகளுடன் ஒரு உடன்பாட்டை எட்டியுள்ளார். இதன்படி சர்ச்சைக்குரிய உள்நாட்டு பாதுகாப்பு துறைக்கான நிதியை மட்டும் தனியாக பிரித்து மற்ற அரசு துறைகளுக்கு செப்டம்பர் வரை நிதி வழங்க செனட் சபை ஒப்புதல் கொடுத்துள்ளது. நாளை பிரதிநிதிகள் சபை கூடி இதற்கு ஒப்புதல் அளிக்கும் வரை அமெரிக்க அரசு வார இறுதி நாட்களில் தற்காலிக முடக்கத்தை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஜனவரி மாதத்தில் பல பெருநிறுவனங்கள் மிகப்பெரிய பணி நீக்கங்களை செய்துள்ளன. அமேசான் கடந்த 28ஆம் தேதி 16,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது. மெட்டா நிறுவனம் கடந்த மாத தொடக்கத்தில் 1500 பேரை பணி நீக்கம் செய்தது. தொலைத்தொடர்பு சாதனங்கள் தயாரிக்கும் எரிக்சன் நிறுவனம் ஸ்வீடனில் 1600 ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக அறிவித்துள்ளது. AI சார்ந்த தொழில்நுட்பங்களின் வளர்ச்சியே இந்த பணி நீக்கத்துக்கு முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. திமுக தலைமையும் காங்கிரஸ் தலைமையும் ஒன்றுபட்டு நிற்கிறது என்றும் இடையில் சிலர் சொல்லும் கருத்துக்களால் தங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றும் திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் கூறியுள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிக இடங்கள் கேட்பது அவர்களுக்குள்ள உரிமை என்றும் அதையும் அமர்ந்து பேசி சரி செய்து கொள்வோம் என்றும் கூறினார். திமுக தலைமையும் காங்கிரஸ் தலைமையும் ஒன்றுபட்டு நிற்கிறது. இடையிலேயே சில கருத்துக்கள் அவரவர்கள் சொல்வார்கள், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவரோ அல்லது தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரோ என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். அதிக எண்ணிக்கையில் இடங்கள் கேட்பது எல்லோரும் கேட்பது எல்லாருக்கும் உள்ள உரிமை. அதையும் நாங்கள் அமர்ந்து பேசி சரி செய்து கொள்வோம். போனை ஒட்டு கேட்டு விற்பனை செய்து கலாச்சாரமாகிவிட்டதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தது பேசுபொருளாகியுள்ளது. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது இங்குள்ள ஒருவர் போனை ஒட்டு கேட்டு விற்பனை செய்வதாக கூறியது பல்வேறு கேள்விகளை எழுப்பும் வகையில் அமைந்திருந்தது. இதுகுறித்து நாம் விசாரித்த போது டேப் செய்து பேரம் பேசுவதாக தாவேக விஜயை சந்தித்து பேசிய நபரை சூசகமாக குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது. இப்போ கூட ஒருத்தர் ஃபோனை டேப் பண்ணிட்டு இருக்காருங்க, இதை இருந்து வைக்க போறாரு. இவரும் இல்லைங்க, அங்க பக்கத்துல. இது ஒரு கலாச்சாரம் ஆகி போச்சு. போனை டேப் பண்ண வேண்டியது, போய் விற்க வேண்டியது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கும் கரூர் சம்பவத்திற்கும் முடிச்சு போடுவது நகைப்புக்குரியது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். தூத்துக்குடி சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் கூற எடப்பாடி பழனிசாமி செல்லவில்லை என்ற தாவேக நிர்வாகி செங்கோட்டையன் விமர்சனத்திற்கு சிவகாசியில் ராஜேந்திர பாலாஜி பதிலளித்து பேசினார். கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 உயிர்களுக்கு அனுதாபம் தெரிவிக்காமல், பரிகாரம் தேடாமல் அதை எள்ளி நகையாடுவது தாவேகாவுக்கு அழகல்ல என்று அவர் கூறினார். தமிழ் கடவுள் முருகன் கையில் என்ன இருக்கிறது, வேல்தானே, அது நான் தான் என அமைச்சர் ஏவவேலு தெரிவித்தார். சேலம் மாவட்டம் தலைவாசலில் குறிஞ்சி குறவர் சமூக எழுச்சி மாநாடு நடைபெற்றது. அதில் பல்வேறு குறவர் அமைப்பை சார்ந்தவர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவவேலு கலந்து கொண்டு பேசினார். அப்போது குறிஞ்சி மக்களோடு இருந்த காரணத்தால் தமிழ் கடவுளாக முருகன் உள்ளதாக ஏவவேலு தெரிவித்தார். இந்த குறிஞ்சி பகுதியில்
இருந்த தமிழ் கடவுளுக்கு என்ன பேருன்னா முருகன் பேர். அதனால அந்த குருதி கடவுள் என்று சொல்லப்படுகிற அந்த தமிழ் கடவுள் அந்த பகுதியில அவர் இருந்த காரணத்தினால்தான் அந்த பகுதியிலேயே பிறந்து வளர்ந்த சகோதரி வள்ளி என்கிற குலத்தை முருகன் சொல்றார். முருகன் கையில் என்ன இருக்கும்? வேல் இருக்கும். நான் தானே வேலு, அவர் கையில். சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து முடிவு செய்யவில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழகம், புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் நேர்காணல் தொடங்கியது. தைலாபுரத்தில் நடந்த நேர்காணலின் போது பாமகவின் ராமதாஸ் அணியைச் சேர்ந்த அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி ஆகியோர் உடனிருந்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், கூட்டணி தொடர்பாக விரைவில் முடிவெடுக்கப்படும் என்றும் கூட்டணி விவகாரத்தில் பலர் தன்னிடம் பேசிக் கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். திமுக அரசுக்கு எதிரான சில அறிக்கைகள் எடுத்துருக்கீங்க. இதுக்கும் கூட்டணிக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமா? எதுவும் தொடர்பு இல்லை. கூட்டணி பற்றி இன்னும் ஒன்றும் முடிவு பண்ணல. விரைவில் முடிவு பண்ணுவோம். கூட்டணி தொடர்பு யாராவது பேசியிருக்காங்க? பேசினாங்க, பேசிட்டு இருக்கோம், பேசுவோம்.